இன்றைக்கி நம்ம தாங்க சமைக்கணும். வணக்கம் மக்களே. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் கிளம்பியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் டைமுக்கே நம்ம காலேஜுக்கு போயிட்டோம். கிளாஸில் போயிட்டு பார்த்தா எல்லாருமே செமினார் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஒரு நாள் லீவ் போட்டிருந்தோம்ல, அன்றைக்கி வந்து எல்லாருக்குமே செமினார் கொடுத்துருந்துருக்காங்க. நம்ம அன்றைக்கி போகாதனால நமக்கு டாபிக் வந்து அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மேம். ரெக்கார்டு எழுதுகிற வேலை இருந்துச்சு, அதை நம்ம கிளாஸ்லேயே உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டோம். காலேஜில் ஏதாச்சும் ஒர்க் கொடுத்துருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவு அதை கிளாஸ்லேயே பண்ண பாருங்கள். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் ஃப்ரீயாகவே இருக்கும். அந்த ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஸ்கில் கற்றுக்கலாம். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எல்லாமே டெவலப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம மார்னிங் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகல. ஏன்னா எஸ்டர்டே நம்ம லேட்டாக வந்து தூங்கினால காலையில் போக முடியல. அதனால் ஈவினிங் நம்ம ஜிம்முக்கு கிளம்பலாம் பார்த்தா சரியான மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்லன்னு நம்ம கருப்பை எடுத்துக்கிட்டு நாங்களும் ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு காசுலாம் கட்டிடுவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க. ஆனால் அடிக்கடி லீவ் போட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கே போகாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த வீடியோவில் டேக் பண்ணுங்கள். வச்சும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜிம்முக்கு கரெக்டாக போகிறாங்களாம் பார்ப்போம். ஜிம்முக்கு மெயின் வந்து டயட் பிளான், அதை நீங்கள் கரெக்டாக போட்டு வச்சுன்னா எல்லாம் பண்ணலாம். இன்றைக்கி ஒர்க் அவுட் வந்து பேக்கும் ஷோல்டர் தான் நம்ம போட போப்போம். மாஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரி நானும் ஒர்க் அவுட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜிம்முக்கு மெயின் வந்து பொசிஷன் தான். கரெக்டாக பொசிஷன் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபீல் ஆகும். என்னோட பர்சனல் சேலஞ்சு 62 72 கிலோ அடிக்கிறேன்னா பார்ப்போம். இன்றைக்கி ஒர்க் அவுட்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. நைட்டுக்கு புறசத்துக்கு நம்ம சிக்கன் எடுத்துட்டோம். அவ்வளோதான் மக்களே.